நம்ம வீடியோல பார்க்க போறது ரொம்ப பாப்புலரான Maharashtrian Poha ரெசிபி. ரொம்பவே குவிக் அண்ட் லைட்டான இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இப்போ பார்த்துடலாம். அவல், எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டாணி, வேர்க்கடலை, முந்திரி, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ். நீங்கள் குக் பண்ணுற பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா டேஸ்ட் வைஸ் சின்ன வெங்காயம் தான் நம்மளுக்கு பெட்டர் ஆப்ஷன். வெங்காயம் ஃப்ரை ஆகுறதுக்குள்ள 4 கிரீன் சில்லிஸ் எடுத்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். மீன்வைல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஆனியன் இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம கிரீன் சில்லிஸை ஆட் பண்ணிக்கலாம். மீன்வைல் நம்ம 2 கப் அவல்ல 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் நம்ம குக் பண்ணுறப்போ அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு லைட் எல்லோ கலர் வேணும், ஸோ நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப டார்க் கலர் வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பட்டாணி ஆட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட க்ரீன் பீஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரோசன் பீ தான் இருக்குன்னா அதை சாஃப்ட் ஆகிற வரைக்கும் சோக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சேனல் பற்றி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் Girlified மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட போஹாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. போஹால ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பீனட்ஸ், அதாவது வேர்க்கடலை தேவைப்படும். ஸோ நீங்கள் அதை சைடில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட ரோஸ்டட் பீனட்ஸ் இருந்ததுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்திருக்க அவலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கிரவுண்ட் நட்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்பவே சிம்பிளானதும் கூட, ரொம்பவே ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ டின்னர் டைமில் கூட இதை சாப்பிடலாம். அண்ட் ஃபெஸ்டிவல் சீசனில் ஃபாஸ்டிங் பீரியடில் கூட இதை ஒரு டைம் சாப்பிடலான்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. லாஸ்டா நம்ம 1/2 லெமனோட ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட போஹாவை கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸ் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஃபைனலி கீல ஃப்ரை பண்ண கேஷ்யூஸ் இதில் ஆட் பண்ணி அப்படியே ஹாட்டாக சர்வ் பண்ணுங்க. இதை நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ரெசிபி. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.